உலக அளவில் புதிய வகை கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வந்தாலும் அது குறித்து அச்சப்பட வேண்டியதில்லை என தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். முனாஃப், வணக்கம். முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? புதிய வகை JN1 கொரோனா வைரஸ் பாதிப்பு புதிதாக வந்தாலும் அது பற்றி உலக அளவுல அச்சப்படும் வகையில எந்த பாதிப்பும் தமிழகத்துல இல்லை என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தற்போது தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை JN1 புதிய வகை கொரோனா தொற்று பரவி இருப்பது தொடர்பாக இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு தெரிய வரும் எனவும், தமிழகத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கும் வகையில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கொரோனா எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பாக பொது சுகாதாரத்துறையினர் கண்காணித்து வருவதாகவும், தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த புதிய வகை கொரோனா தொற்று தொடர்பாக அச்சப்படும் வகையில், அதிர்ச்சி அளிக்கும் வகையில எந்த பாதிப்பும் தமிழகத்திற்கு இல்லை என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக JN1 தொற்று டிசம்பர் 23ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 63 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அதில் குறிப்பாக கோவா மாநிலத்தில் 34 பேருக்கு, மகாராஷ்டிராவில் 9 பேருக்கு, கர்நாடகாவில் 8 பேருக்கும், கேரளாவில் 6 பேருக்கும், தமிழ்நாட்டில் 4 பேருக்கும் மற்றும் தெலுங்கானாவில் 2 பேருக்கும் என JN புதிய கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தமிழகத்துல இந்த புதிய கொரோனா வைரஸுக்கு அச்சப்படை வகையிலும் அதிர்ச்சி அளிக்கும் வகையிலும் எந்த ஒரு பாதிப்பும் தமிழகத்தில் இல்லை என பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை JN1 புதிய வகை கொரோனா தொற்று பரவி இருப்பது தொடர்பாக இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு தெரிய வரும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இந்த புதிய வகை JN1 கொரோனா தொற்றுக்கு தடுப்பூசி தேவையில்லை எனவும் மழைக்காலம் என்பதால் இந்த பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்தாலும் குறைந்த அளவில் எண்ணிக்கையில் மட்டுமே இந்த புதிய கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும், அதற்காக தடுப்பூசி தேவையில்லை எனவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த புதிய வகை கொரோனா பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான அச்சப்படை தேவையில்லை, எந்த ஒரு பாதிப்பும் தமிழகத்தில் இல்லை என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.